வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம வந்து டிஆர்பி கிளாஸ்க்கான கான்ஸ்டியூஷன் டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவை நம்ம வந்து பார்த்தது எது பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு கேபினட் மிஷன் அண்ட் மவுண்ட் பேட்டன் 3 பிளான் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மேக் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது தான். ஆக்சுவலாக இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு நம்ம முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோதிலால் நேரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1928 ஸோ மோதிலால் நேரு ரிப்போர்ட்னே ஒன்று வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதில் விஜயராகவாச்சாரி ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்றதான் உருவாக்கி அதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 22 சாப்டர்ஸ். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோதிலால் நேருடைய ஸோ ரிப்போர்ட் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1928 சரிங்களா, 1928. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22 ஸோ சாப்டர்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 87 ஆர்டிகல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கப்பட்டதான் இந்த இது. சரிங்களா? ஸோ வந்து இது பேர் மோதிலால் நேரு அறிக்கை 1928, அதாவது நேருடைய அப்பா. சரிங்களா? வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1930 அதாவது 1930 நமக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நேருடைய தலைமையில லாகூர்ல இந்த செஷன் நடந்திருக்கும். ஸோ டிசம்பர் மாசம் நடந்திருக்கும் 1929. இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம் அப்படின்னா அது காரணமே இந்த பூர்ண ஸ்வராஜ்யம் தான். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ்யத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்றது வந்து அப்போ வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ ஜனவரி 26, 1930. ஸோ வந்து பஞ்சாபினுடைய ராவி நதிக்கரையில நள்ளிரவுல நம்ம வந்து தேசிய கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஏற்றிட்டு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவார். ஸோ எவ்ரி இயர் ஜனவரி 26 நம்ம வந்து இந்த பூர்ண சுயராஜ்யம் வந்து கொண்டாடணும் அப்படின்றது நேரு வந்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 1934 எம்என் ராய் அவர்கள் 1934 எம்என் ராய் அவர்கள் ஒரு கான்ஸ்டியூஷனை நமக்கு வந்து உருவாக்கி சொல்லியிருப்பார். அவர் உருவாக்கின அரசியலமைப்பு. ஸோ இதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. வயது வந்தோருக்கான வாக்குரிமை ஓட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கான்ஸ்டியூஷன்ல உருவாக்கப்பட்டது வந்து சொல்லியிருக்கோம். ஸோ எம்என் ராய் அவர்கள் இது வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில நமக்கு வந்து அரசியலமைப்பை வந்து உருவாக்கப்பட்டது. அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு 1946 ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இது வந்து டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். டிசம்பர் 9 1946 ஸோ வந்து இது வந்து டெல்லியில நடந்திருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய ஃபர்ஸ்ட் முதல் கூட்டம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த டெம்பரரி சேர்மனா வந்து பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருபாலினி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 11, 1946 நமக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பிரசிடென்ட்டா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அவரு கூட இருந்தீங்க 2 பேரும். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து HC முகர்ஜி அண்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்டா வந்து VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேருமே வந்து வைஸ் பிரசிடென்டா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 13 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1946 நமக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இதான் வந்து நோக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சில திருத்தங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்ப சேர்க்கப்படுகிறது, ஸோ வந்து முகவரி ஃப்ரீஆம்பில் வந்து சேர்த்துறாங்க. இது ஃப்ரீஆம்பில் சேர்க்கப்பட்டது கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜனவரி 22, 1947. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த நோக்க தீர்மானமானது எப்போ வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947 இதை வந்து ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் பின்னாடி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஃப்ரீஆம்பிள்ல சேர்த்துறாங்க. சில திருத்தங்களுக்கு அப்புறம் இதுல முகவுரையில சேர்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்ததாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் சொன்னேன் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு 1 மில்லியனுக்கு 1 ஓட்டு அப்படின்ற
இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில நம்ம அந்த எலெக்ஷனை வச்சு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 389 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 296 பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது வந்து பிரிட்டிஷ் இந்திய மாகாண உறுப்பினர்கள், சாரி மன்னராட்சி உறுப்பினர். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மாகாண உறுப்பினர்கள். சரிங்களா, 93 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா மாகாண உறுப்பினர். இவங்க மன்னராட்சி, பிரின்ஸ்லி ஸ்டேட்னா என்ன அர்த்தம், மன்னராட்சி உறுப்பினர்கள். இவங்க பிரிட்டிஷ் இந்திய மாகாண உறுப்பினர் 296, இங்க 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சியினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 292 டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 கவர்னன்ஸ் ப்ரொவின்ஸ், 11 மாகாணங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ஸோ வந்து 4 பேர் வருவாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அஜ்மீர் மெர்வாரா அண்ட் கூர்க், ஃபோர்த் ஒன் வந்து பிரிட்டிஷ் பலுசிஸ்தான். இந்த 4 பேரும் இதை நம்ம தனியா பிரிச்சுக்கிட்டோம். அந்த 296 நம்ம வந்து இங்க 11 மாகாணத்துக்கும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வந்து தனியா, அதாவது முதன்மை ஆணையர்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மவுண்ட் பேட்டன் பிளான். இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் ஏற்படுத்தப்பட்ட பிறகு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 389 நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 299 ஆயிடுச்சு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுடைய மெம்பர்ஸ் எவ்வளவுனா 229. அண்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எவ்வளவு அப்படின்னா 70. சரிங்களா, ஸோ 299 வந்து மாறிடுச்சு. சரிங்களா, ஓகே. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், முக்கியமானது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு டோட்டலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். 60 நாடுகள்ல இருந்து நமக்கான வந்து அரசியலமைப்பை வந்து எடுத்துக்கிட்டோம். சொல்ல போனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 1935 தான் பெரும்பாலும் அதிகமான இது எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 இருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, மேஜர் கமிட்டிஸ் வந்து 8, மைனர் கமிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 இருக்கு. டோட்டலா 23 கமிட்டிஸ் இதுல இருப்பாங்க. சரிங்களா, 23 கமிட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதுல அந்த மேஜர் கமிட்டியில ஒண்ணுதான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிராஃப்ட் கமிட்டி, தமிழ்ல வரைவுக்குழுன்னு சொல்லுவாங்க. இந்த வரைவுக்குழுவினுடைய தலைவராகத்தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் ஸோ 29/8/1947 இதனுடைய ஹெட்டா, சரிங்களா, அதாவது டிராஃப்ட் கமிட்டியினுடைய ஹெட்டாக பொறுப்பேற்றுக்கிறார். ஸோ யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா, ஸோ இது 7 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி. சரிங்களா, அந்த டிராஃப்ட் கமிட்டி யார் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா அம்பேத்கர் தான் ஹெட். அவருக்கு கீழே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், K.M. முன்சி, சையது முகமது சதவுல்லா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா PL மெட்டர் பதிலாக நமக்கு வந்து மாதவராவ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா TP கைதான், அதுக்கு பதிலாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க எல்லாருமே வருவாங்க. சரிங்களா, ஸோ டோட்டலா இந்த 7 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ அம்பேத்கர் தான் அதுக்கு வந்து ஹெட். சரிங்களா, ஸோ ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலா வந்து 166 டேஸ் வந்து இது வந்து இதாயிருக்கும். அதுல டோட்டலா அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வாஸ் கன்சிடர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 114 டேஸ். டோட்டலா நமக்கு 114 நாட்கள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 சிட்டிங், அதாவது 11 அமர்வு கூட்டம் போட்டிருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கூட்டம் போட்டிருப்பாங்க. டோட்டலா 11 சிட்டிங். சரிங்களா, 11 அமர்வு கூட்டம் நடந்திருக்கும். அப்படி 11 அமர்வு கூட்டங்கள் போடப்பட்டுதான் நமக்கு வந்து அதற்காக 64 லட்சங்கள் வந்து செலவு செய்யப்பட்டு நமக்கான இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இதுல நமக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனுடைய லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 24/1/1950 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய கடைசி கூட்டம் வந்து நடந்திருக்கும். இந்த கடைசி கூட்டத்துலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, ஸோ இந்த ராஜேந்திர பிரசாத் தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பேற்றுக்கிறார். சரிங்களா, இதே டேட்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் அனந்தம் அண்ட் நேஷனல் சாங். நேஷனல் அனந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய கீதம் நமக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஜனகணமன அப்படின்ற இந்த பாடல் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 13 லைன்ஸ் இருக்கும், 52 செகண்ட். சரிங்களா, ஸோ இது வந்து நமக்கு வந்து முதல்ல எங்க பாடப்படுதுன்னு கேட்டா 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாங்க. அதே போல தேசிய பாடல் அப்படின்றது ஏத்துக்கிட்டது இதே சேம் நமக்கு 24/1/1950 தான்.
ஸோ இந்த தேதியில தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்ட ஆனந்தமடம் என்ற நூல்ல ஸோ 1882ல எழுதியிருப்பார். ஆனந்தமடம் என்ற நூல் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் நமக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வந்தே மாதரம்ன்ற பாடல் இதுதான் வந்து தேசிய பாடல். இது எப்ப ஐஎன்சி மாநாட்டுல பாடப்பட்டதுன்னா 1896 சேம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல தாகூர் அவர்கள் வந்து இந்த பாடலை பாடியிருப்பார். சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 years 11 months 18 days இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தேவைப்பட்டது. 60 நாடுகள் இருந்து எடுக்கப்பட்டு 64 லட்சம் செலவு பண்ணி 166 நாட்கள் 114 போட்டு 11 கூட்டங்கள் போடப்பட்டு நமக்கான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இது எப்ப ஏத்துக்கிட்டாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 26/11/1949. ஸோ இந்த டேவை தான், இந்த நவம்பர் 26 டேவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். அதனால நமக்கு வந்து நேஷனல் கான்ஸ்டியூஷனல் டே, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அரசியலமைப்பு தினம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினமாக வந்து இருக்கு. சரிங்களா? இப்போட லாஸ்டா கரண்ட் அஃபேர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே நவம்பர் 26 நமக்கு அரசியலமைப்பு உருவாக்கின மியூசியம் பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அது பூங்கா அதுக்காக அமைச்சிருப்பாங்க. ஹரியானா மாநிலத்துல வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆரம்பத்துல 389 பேர் நம்ம வந்து மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இதுல லாஸ்டா ஃபைனலா வந்து சைன் பண்ணது எத்தனை பேர் அப்படின்னா 284 பேர். இதுல லாஸ்டா நமக்கு வந்து சைன் பண்ணது இவங்க தான். சிக்னேச்சர் கையெழுத்திட்டவர்கள் உறுப்பினர் எண்ணிக்கை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 284 பேர் தான் சைன் பண்ணாங்க. 389 பேர் வந்து அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளானின் படி இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு அப்ப 299 ஆகி அன்னைக்கு வந்து கையெழுத்திட்டவர்கள் எவ்வளவு அப்படின்னா 284. சரிங்களா? அப்ப டிசம்பர் 9, 1946 போட்ட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 24 in 1950. சரிங்களா? இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில ஸ்பாட்டிஃபிகேஷன் பண்ணாத 2 லெஜண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் முகமது அலி ஜின்னா. இவங்க 2 பேரும் இதுல ஸ்பாட்டிஃபிகேஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஸோ ஆரம்பத்தில் நமக்கு வந்து 395 அதாவது 395 ஆர்டிகல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 ஷெட்யூல் அண்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 பார்ட்ஸ் வந்திருக்கும். அதுல 15 ஆர்டிகல்ஸ் தான் முதல்ல நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்பயில இருந்துன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அப் டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 26/1/1950 வரைக்குமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கராக இருந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி மாவுலங்கர் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1952. ஸோ இதோட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம்.